மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு டேஞ்சரஸ் நைட் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். இப்போ பகல் நேரமா தான் இருக்கு. பகல் நேரத்திலேயே போய் நமக்கு வேண்டியதை வாங்கிட்டு வந்துடணும் மக்களே. இருட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ, எந்த சைடு போறது? இங்க ஒரு கடை இருக்கும், அந்த கடையில நமக்கு வேண்டியதை வாங்கிடணும். அச்சோ, கடை தெரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் ஓடினாதான் கடை தெரியும் போல. இந்த சைட்ல நமக்கு கிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இப்ப பகலா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது நைட்டா மாறிடும். நைட்டா மாறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா நம்ம இடத்துக்கு வந்துடணும். அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். இருங்க, உங்களுக்கு இந்த கடைக்கு கொண்டு போறேன். கடை எங்க இருக்குதோ இங்க நமக்கு வேண்டிய பொருள்லாம் இருக்கும். சோஃபா செட்டு, அந்த மாதிரி சில முக்கியமான பொருள்லாம் நம்ம வாங்கிக்கணும். அப்பதான் நம்ம நைட்டை சர்வைவ் பண்ண முடியும். நைட்டு நேரம் பாருங்க, ரொம்ப இருட்டிடும். அதுக்குள்ள நம்ம ஏதாவது வேண்டியதை வாங்கிப்போம். பாருங்க, நம்மள மாதிரி நிறைய பேர் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு என்னென்ன வேணும், எப்படி எடுக்கிறது அதை? ஐயோ, நம்மளுக்கு வேண்டியதை டக்குன்னு எடுக்கணுமே, எப்படி எடுக்கிறது? என்னென்ன வேணும்? நிறைய இருக்குங்க. சோஃபா செட் எல்லாம் பாருங்க, எவ்வளவு இருக்கு பாருங்க. நமக்கு இருங்க, டிவியை தூக்கிடலாமா? இருங்க, தூக்கலாம்னு நினைக்கிறேன் இதை. எப்படி தூக்குறது? ஏதோ பண்ண சொல்றாங்க. இத பாக்ஸ் இருங்க. தூக்குறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சுங்க. ஐயோ, என்ன கீழே இருக்க பாக்ஸை தூக்கிட்டேன். ஐயோ, கீழே இருக்க பாக்ஸை தூக்கிட்டேனா டிவியை தூக்கிட்டேனா தெரியலையே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, இப்போதைக்கு இங்க பாருங்க, வேற ஏதோ எடுத்துட்டு போறாங்க. இவன் பெரிய மூட்டையை எடுத்துட்டு போறாங்க. சரி, இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும் மக்களே. அதனால திரும்பி நம்மளோட இடத்துக்கு போயிடலாம். இது நான் எடுத்துட்டு போறது என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஐயோ, என்னது இதுதான் எடுத்துருக்கேன். இதெல்லாம் தேவையில்லைங்க. நமக்கு நமக்கு உட்கார சேர் கீழே ஏதாவது தேவை. இருங்க, இந்த சோஃபாவை தூக்க முடியுதா பாப்போம். இந்த சோஃபாவை இருங்க தூக்க முடியுதா? இருங்க, தூக்கிடலாம். இந்த சோஃபா ஒன்று எடுத்துட்டேன். இதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை. நம்ம இடத்துக்கு போயிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும் மக்களே. இருட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பேய் வந்து நம்மள ஏதாவது பண்ணும். பேய் இல்லைன்னா பேய் மாதிரி மனுஷங்க இருப்பாங்கல்ல, அவங்க நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்க. கிளாக்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுதுன்னு காட்டுது. இருட்டுனா இந்த கேம் எவ்வளவு மாறிடும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? இருங்க, முதல்ல நம்மளோட இடத்துக்கு போயிடலாம். நிறைய பங்கர் இருக்கு பாருங்க. ஒரு நிறைய பேரோட பங்கர் இந்த இடத்துல இருக்கு. நம்ம பங்கர் என்ன திறந்துருக்கிறது தான் நம்ம பங்கர்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிற பொருள்லாம் திருட கூட வாய்ப்பு இருக்கு போல. ஐயோ, இது நம்ம பங்கர் இல்லையா, வேற ஒருத்தனோட பங்கரு. நம்ம பங்கர் எங்க இருக்கு? நம்ம பங்கரு நம்ம பங்கரா? இல்ல, என்னங்க என்னென்னமோ பேர் போட்டிருக்கு, நம்ம பேரை காணோம். சின்சான் எங்க உன் பங்கர்? ஐயோ, தப்பான சைடு வந்துட்டனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போதுங்க. என் இடத்துக்கு போயே தீரணும் நானு. அச்சோ, பிரச்சனையில மாட்ட போறேன்னு நினைக்கிறேன் நானு. எங்க இருக்கு என்னோட பங்கர்? ரொம்ப லாங்ல இருக்கா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போது மக்களே. நான் வெளியே இருந்தேன்னா கண்டிப்பா மாட்டிப்பேன். ஓடு 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 ஓடு. ஐயோ, எங்க போறது? எங்க என்னோட பங்கர் இருக்கு? ஐயோ, ஓடணும், சீக்கிரம் ஓடணும். எங்க பங்கர்? இது என் பங்கரா? இல்ல, என் பங்கர் இல்ல. என் பங்கர் எங்க இருக்கு? இதுவும் எங்க இல்ல. இது சின்சான் தான். இருங்க பாப்போம், சைட்ல ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்லங்க, இதுவும் எந்த இல்லைங்க. எங்க இருக்கு? இதுவா? இதுவும் எந்த இல்ல. ஐயோ, சீக்கிரம் வா. இதுதான் எந்த. கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்ல வேலை, இருட்டதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன். டோரா சாத்தி வச்சிடணும் போல. நம்ம உள்ள போயிட்டு தானே சாத்தணும். இருங்க, நம்ம உள்ள போயிட்டு சாத்திப்போம். ஏன்னா ஏதாவது பேகி வந்துடுங்க. நம்ம சாத்தியே வச்சுக்கணும். சாத்தியாச்சா? இப்ப நம்மளோட இடத்துக்குள்ள போயிடலாம். நம்ம இடத்துக்குள்ள போய் வச்சிடலாம். இப்ப சோஃபாவை இங்க வச்சிடலாமா? சோஃபாவை இங்க வச்சிட்டோம். நம்ம இதுல உட்காந்து ரெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம். பாருங்க, எப்படி உட்காந்து ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம். பாத்தீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. நான் இருட்டினதுக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி இருக்கும்னு காட்டுறேன் உங்களுக்கு. அப்பதான் தெரியும். பாருங்க, இப்ப வெளிச்சமா இருக்கா இடம்? வெளிச்சமா இருக்கு. நம்ம வெளியெல்லாம் போலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி இந்த இடம் இருட்டும் பாருங்க. இருட்டுனதுக்கு அப்புறம் ஏதோ ஆளுங்கள்லாம் நம்மள காலி பண்றதுக்கு கூட வருவாங்க. நம்ம கவனமா இருக்கணும். இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த இடம் எவ்வளவு இருட்டா மாறும் பாருங்களேன். செம்ம இருட்டா மாறும். பாருங்க, இருட்டா ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. செம்ம இருட்டா மாறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதனால நம்ம வீட்டுக்குள்ள போயிடணும். எங்க பாத்தீங்களா? இருட்டிடுச்சு. ஐயோ, எவ்வளவு இருட்டிடுச்சு பாருங்க. அதுக்குள்ள டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிடணும். இல்லைன்னா யாராவது வந்துருவாங்க. இது பாருங்க, கதவை சாத்திடணும். ஐயோ, ஒருத்தன் வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்குள்ள. வந்துட்டானா இல்லையா? இல்ல, யாரோ வர மாதிரி இருந்தது. நல்ல வேலை, நான் அதுக்குள்ள கதவை சாத்திட்டேன். நம்ம சேஃபா இதுக்கப்புறம் இருக்கலாம். அவதார் ஷாப். இந்த இடத்துல நம்மளோட இதை மாத்தலாம் போல. வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே வந்துடலாம். வேற இங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, நிறைய ட்ரெஸ். முதல்ல நம்மளுக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கணும். இப்போ இந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு டிவி தேவையில்ல. டிவி எல்லாம் வாங்கி வச்சிருக்கணும். பாருங்க, இப்போ நம்ம வெறும் ஒரு சோஃபாவை மட்டும் தான் தூக்கிட்டு வந்தோம். அதுக்குள்ளேயே இருட்டிருச்சு. இப்போ அடுத்த வாட்டி இதாகும் போது நம்ம வந்து வேற ஏதாவது டிவி அந்த மாதிரி முக்கியமான சில விஷயங்கள் கொண்டு வந்துடணும். அப்பதான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியும். வேற இது என்னது? இங்க ஏதோ கார்டு சிஸ்டம் மாதிரி இருக்கு. இது என்னது? இருங்க. டிடெக்டட் ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்சர்ஸ் மான்ஸ்டர்ஸ், டோன்ட் லீவ் த பங்கர், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதாவது வெளியே வந்து மான்ஸ்டர் இருக்கான். அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்காதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லுது. பார்ப்போம். நம்ம சும்மா அந்த கொஞ்சம் தள்ளி நின்று என்னதான் இருக்குன்னு பார்ப்போமா? இங்க என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். என்னங்க எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. யாராவது வந்தா நம்ம இடத்துக்குள்ள போயிடலாம். யாராவது வராங்களா பாருங்க. யாரும் வர மாதிரியே தெரியலையே. யாராவது வராங்களா? வர மாதிரியே தெரியலையேங்க. கொஞ்சம் முன்னாடி போகுமா? கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். யாருமே இல்லை. எல்லாரோட கதவும் சாத்தி இருக்கு பாத்தீங்களா? எல்லாருமே வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்காங்க. மிருகம் ஏதாவது வரவங்க, நம்ம உஷாரா இருக்கணும். ஐயோ, வந்துச்சு.
நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஐயோ ஒரு மான்ஸ்டர் என்ன எடுத்துட்டு போகுது பாருங்க, எனக்கு ஒரு மான்ஸ்டர் என்ன எடுத்துட்டு போகுது, அவள் தான். ஏ, வேற ஒரு பொண்ணு அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்குங்க, நம்ம சீக்கிரமா ஓடிடலாங்க. நம்ம இடம் பக்கத்துல இருக்கு, ஓடி. ஐயோ என்ன ஓடவே முடியல என்னால. ஐயோ நம்ம பங்கரை நோக்கி ஓடணும். ஐயோ இது பாருங்க, வேற ஒரு பொண்ணு அங்க மாட்டிருக்கு. ஐராவா ஒரு பொண்ணு மாட்டிருக்கு. ஐயோ நம்ம என்ன ஒரு கூண்டுல இருக்கோங்க. ஓஹோ அந்த மான்ஸ்டர் நம்மள கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்குங்க. இப்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம எங்க இருக்கோம்னு. இப்ப நான் ஒரு கூண்டுல இருக்கேன், தாண்டி போகவே முடியல. பாருங்க அந்த கூண்டுல தான் அந்த பொண்ணு மாட்டிருக்கு போல. அந்த பொண்ணு எங்க? ஏய் கூண்டு, இந்த கூண்டுல தான் மாட்டிருக்கு. விடிஞ்சாதான் இந்த கூண்டு எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியும் மக்களே. பாருங்க ஏதோ ஒரு இருட்டான இடத்துல இதுதான் அந்த மான்ஸ்டர். தெரிஞ்சது பாத்தீங்களா அந்த மான்ஸ்டர். ஐயோ எங்கங்க? ஐயோ என் எழுத்து ரொம்ப வீக் ஆகுது, நான் காலியாக போறேன்னு நினைக்கிறேன். ஐயோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுதுங்க நம்மள. ஓஹோ ரைட் ரைட், இது பாருங்க என்ன காலி பண்ணிருச்சு. ஒரு ஸ்டேஜ்ல மான்ஸ்டர் எனக்கு காலி பண்ணிருச்சு. இதுக்குதான் நைட்டு நேரம் வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்கணும்னு சொல்றது. நான் வெளியே போலான்னு நினைச்சேன் பாருங்க, அதுதான் நான் பண்ண தப்பு. மக்களே இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாண்டா செம்மையா இருக்கும். சரி அந்த டோரிமானு பிராங்க்லின்லாம் வந்தா செம்மையா இருக்கும்ல. இந்த கேம் கரெக்டா அவங்களுக்கு தான் இருக்கும். இருங்க முதல்ல இருட்டி இருக்கா? இன்னும் இருட்டி தான் இருக்கு. டோரை வேற சாத்திடணும், இல்லைன்னா எவனாவது உள்ள வந்துடும். ஐயோ டோரை உள்ள போய் சாத்தாம வெளியே அப்படியே சாத்திட்டேன். இருங்க டோரை சாத்திடுவோம். எப்பா எவனாவது வந்தா நம்ம கதையை முடிச்சிருவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் உசாரா விளையாடணும் மக்களே, அப்பதான் ரொம்ப நேரம் நம்ம கேம்ல இருக்க முடியும். ஐயோ எங்கேயோ யாராவது சிக்கிட்டேன். அப்பா நல்ல வேலை. ஏய் படிக்கிட்ட போகும்போது மேல தலை இடிச்சிருது. சரி நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நமக்கு தேவையான நிறைய பொருளை இந்த வாட்டி கரெக்டா வாங்கிட்டு வந்துடணும். பாருங்க இன்னும் வெயில் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கு. அந்த கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம எப்படியாவது இங்க இருப்போம். அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போய் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துடலாம். ஒரே ஒரு சோஃபா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன்ல, இந்த வாட்டி நிறைய வாங்கிட்டு வர போறேன். பாருங்க இந்த பங்கருக்குள்ள நிறைய பொருள் இருந்தா அந்த பொருள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே டைமை பாஸ் பண்ணலாம் மக்களே. இப்ப நம்ம கிட்ட எந்த ஒரு பொருளும் இல்லை, அதுதான் பிரச்சனை. அது பாருங்க நம்ம கிட்ட இந்த ஒரே ஒரு சோஃபா நான் எடுத்துட்டு வந்தேன் பாத்தீங்களா, அந்த சோஃபா மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. நிறைய இருந்தா செம்மையா இருக்கும். ஓகே இது என்ன? அன்லாக்டு ரூமா? இந்த ரூமை இது பண்றதுக்கு ரோப்ளெக்ஸ் கேட்கறாங்க. ரோப்ளெக்ஸ்லாம் நம்ம கிட்ட இல்லப்பா, நம்ம வேற எங்க போறது? அதான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல பகல் ஆக போகுது. பகல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு போய் நம்ம ஏதாவது பண்ணலாம். பகலாது சீக்கிரமா, பகலாது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிக்கும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு மாதிரி காமிச்சாங்கல்ல. ஏங்க நம்ம பங்கருக்கு மேலேயே ஏதோ ஒண்ணு இருக்குங்க. அதுதான் அந்த கதை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு. மேல சவுண்டு கேட்குது பாருங்க, மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. சரி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சதுக்கு அப்புறம் வேகமா அந்த கடைக்கு போய் நமக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். நீங்க இது வரைக்கும் இன்னும் வீடியோக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க மக்களே. இப்ப இருங்க பாப்போம், இன்னும் இருட்டாதான் இருக்கு. சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும். இதோ விடிய ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க இப்ப விடிய ஆரம்பிக்க பாருங்களேன். விடிய ஆரம்பிக்கும், கொஞ்ச நேரத்துல விடிய ஆரம்பிச்சிடும். விடி சீக்கிரமா விடிய ஆரம்பிச்சிடும். ஏஸ் விடிஞ்சிருச்சு மக்களே, விடிஞ்சிருச்சு, வாங்க போலாம். விடிஞ்சிருச்சுல, ரைட் விடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இப்ப வந்து நம்மளுக்கு மேல ஏரோப்ளைன்ல இருந்து ஃபுட்டு வாட்டர் போடுவாங்களாம், அதை நம்ம எடுத்து வச்சுக்கணுமா? இருங்க எங்க போடுவாங்க? 20 செகண்ட்ல போடுவாங்கன்னு சொல்லுது, எங்க இருந்து போடுவாங்க தெரியலையே. சரி நம்ம முதல்ல கடைக்கு போயிடலாம். இதோ ஒருத்தன் வரான் பாருங்க, இவன் ஒருத்தன் வரானா? சரி நம்ம கடைக்கு போய் நமக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் வாங்கிடலாம். அவன் ஏதோ சொல்லிக்கிட்டே வராங்க, வரவன் அங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கான். என்ன ஒருத்தன் மேல கட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கான் தெரியல. நமக்கு என்ன வேணும்? தேவையான பொருள் 2 3 வாங்கிடணும். எத்தனை பொருள் தூக்கிட்டு போக முடியும் தெரியல. பெட்டு வேணும் மக்களே, பெட்டு கண்டிப்பா நமக்கு வேணும். ஒரு பெட்டை தூக்கிடலாம். தூக்க முடியுமா பெட்டை? இந்த பெட்டை தூக்க முடியுது. எஸ் தூக்கியாச்சு. வேற ஏதாவது தூக்க முடியுமா? ஐயோ ஒரு வாட்டி ஒரு பொருள் தான் தூக்க முடியும் போலியே நமக்கு. சரி இந்த பெட்டு படுக்கிறதுக்கு வசதியா இருக்கும், இந்த பெட்டை நம்ம இடத்துக்கு கொண்டு போயிடலாம். எங்க வாசல் எங்கன்னே தெரியலையே. இருக்கு வாசல் தான் இருக்கா? எவனோ ஒருத்தன் பாருங்க கட்டை இப்படி போட்டு வச்சிருக்கான். ஏன் இதுக்கு தெரியல, கட்டை நிறைய போட்டு வச்சிருக்கான். சரி இன்னும் இருட்டுறதுக்கு நிறைய டைம் இருக்கு. 2 3 பொருள் கூட எடுத்துட்டு வந்துடலாம் போலியே. ஆனா நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள லேட் ஆயிடும். என்ன பண்றது? நம்ம வீடை வேற கண்டுபிடிக்கணுமே, எந்த சைட்ல இருக்குன்னு தெரியல. இருங்க கொஞ்சம் சைடு. இங்க என்னங்க 3 4 பேர் நடமாடிட்டு இருக்காங்க. இருங்க பாப்போம் இவங்கெல்லாம் யாரு என்னன்னு. ஓஹோ பார்மசிக்குள்ள போறாங்க. பார்மசி தானே அது? பார்மசி மாதிரி தான் ஞாபகம். பாப்போம். இல்லைங்க பார்மசி இல்லைங்க, வேற ஏதோ. இல்ல பார்மசி தான். பாருங்க பார்மசியில வந்து மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கும் போல. இல்லைன்னா ஃபுட்டு வாட்டதை இங்கெல்லாம் வாங்கணுமா தெரியலையே. இருங்க போய் பார்ப்போம். இங்க பாருங்க பார்மசில நிறைய பேர் என்ன வேணுமோ வாங்கிட்டு இருக்காங்க. அதாங்க அதே ஸ்டோரோட வேற ஒரு சைடுங்க இது. சரி நம்மளோட வீட்டுல போய் இந்த இதை வச்சிடலாம். ஒரு பெட் வாங்கணும்ல, அந்த பெட்டை நம்ம வீட்டுல போய் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஏதாவது தேவைன்னா வந்து எடுத்துக்கலாம். எங்க நம்மளோட இடம் ரொம்ப லாங்ல வச்சிருக்காங்க. பக்கத்துல வச்சா கூட டக்குன்னு வந்து நமக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம். எவ்வளவு லாங்ல வச்சிருக்காங்க பாருங்களேன். ஐயோ நம்ம இடம் ஓம் பங்கர், நம்மளோட ஓம் பங்கரை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்களா, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இருக்கு. இது பாருங்க வந்துட்டோங்க, இந்த வாட்டி வந்துட்டோங்க. இன்னொரு பொருள் போய் எடுக்கணும்னா தாராளமா எடுக்கலாம். முதல்ல நம்ம இந்த பொருளை வச்சிடலாம். இந்த பொருளை நம்மளோட ஒரு ஓரமா வச்சிடலாமா? இருங்க எங்க வைக்கிறது? இங்க வைக்கலாம். வச்சாச்சு. ஐயோ என்னங்க சவத்துக்கு அந்த சைடு இருக்கு.
ஐயய்ய, கொஞ்சம் தள்ளி வைக்கணும் போல, இருங்க. இப்படி வச்சல, ஐயோ, இன்னும் இப்படி வச்சிடலாமா? வச்சாச்சுல. இனி படுக்கணும்னா இதில் படுத்துக்கலாம் நண்பர்களே. இருங்க படுத்து காட்டுறேன். ஐயோ, ஏடகமா அதை மாத்திக்கிட்டேனா? இப்ப படுக்கிறது எப்படி? படுத்துட்டேன் பார்த்தீங்களா? நம்ம இதுல படுத்ததுக்கு அப்புறம் யார் தூங்கலாம். சரி, நம்ம வேற ஏதாவது பொருள் எடுத்துட்டு வந்துடலாமா? டைம் இருக்குல்ல இன்னும். இருங்க, வேற ஏதாவது பொருள் எடுக்கிறதுக்கு போலாமா? ஓகே, எங்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, இன்னும் பாதி டைம் இருக்கு. நம்ம போய் கடையில ஈஸியா எடுத்துட்டு வந்துடலாம். இருங்க, நம்மள மாதிரி மற்றவங்களும் ஓடிட்டு இருக்காங்களா பார்ப்போம். ஆமா, நிறைய பேர் இன்னும் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. இருட்டுறதுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு பொருளை வேணா நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் மக்களே. எங்க 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 இதாங்க, நிறைய பேர் நிறைய பொருள் இன்னும் என்னமோ போயிட்டு இருக்குங்க. ஃபுட்டு வாட்டர்னு நினைக்கிறேன். ஏய், என்ன போகுது? இல்ல அது ரோடு தான் அப்படி இருக்கா? எங்க ரோட்ல தாங்க லைன் அப்படி இருக்குங்க. ஏதோ போலங்க, ஏதோ போற மாதிரியே தெரிஞ்சது லாங்ல இருந்து பார்க்கும்போது. ஐயோ, சீக்கிரமா ஒரு பொருள் எடுத்துட்டு போனோம். இருட்ட போச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஐயோ, என்ன பொருள் எடுக்கிறது? எல்லாம் ஒன்றும் டிவி எடுப்பாங்கங்க. டிவியை நம்ம எடுத்துக்கலாமா? இருங்க, டிவி அந்த டிவி 2 3 பார்த்தேன்ல, அதுல ஏதாவது ஒரு டிவியை தூக்கிடலாம். இங்க இருக்கு டிவி. இதுல டிவியை தூக்கணும். ரைட் ரைட். இப்ப டிவியை பார்த்த மாதிரி தான் இருக்கு. டிவியை தூக்கிடலாம். எஸ் மக்களே, நான் டிவியை தூக்கிட்டேன். சீக்கிரமா ஓடு 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 ஓடு. ஐயோ, இருட்டுறதுக்குள்ள ஓடிடணும். மாட்டினா அவள் தான் கதை கண்டலாயிடும். எப்பா, ஏதோ ஒரு மான்ஸ்டர் நைட்டு நேரத்துல வருது போல. அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் கேமு. ஐயோ, இது பாருங்களேன், இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, முழுசா இருட்டுறதுக்குள்ள நம்ம இடத்துக்கு போயிடணும். இல்லைன்னா அவள் தான் அந்த மான்ஸ்டர் நம்மள ஏதாவது பண்ணிடும். ஐயோ, எங்க இருக்கு என்னோட இடம்? அதை வந்துருச்சு. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. பரவாயில்ல, போயிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம பங்கர் பக்கத்துல வந்துருச்சுல்ல. இப்ப பங்கர் எப்படின்றதையும் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. இதோ ஓம் பங்கர்னு போட்டிருக்கிறது நம்மளோட இடம். நம்மளோட மட்டும் அவங்க ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. இருங்க, பொருளை வசதி வந்து டோரை சாத்திக்கலாம். ஐயோ, பொருளோட தான். ஐயோ. ஓகே 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 ஓகே. எங்க வைக்கலாம் டிவியை? அதை இங்க வச்சிடலாமா? இருங்க. ஐயோ, இங்க வச்சிடலாமா? ஓகே, இங்க இப்படி வச்சுட்டா ஓகே. டிவி ஆன் பண்றதுலாம் எப்படி? இன்ஃபேக்ட் டிவி அது பாருங்க, ஆன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. கார்ட்டூன்லாம் ஓடிட்டு இருக்குங்க. நம்ம பார்க்கலாம்னா ஜாலியா பார்க்கலாம். இருங்க, முதல்ல இந்த கதவை சாத்திட்டு வந்துடலாம், ஏன்னா இருட்ட போகுது. ஓகே, கதவை சாத்தியாச்சா? இதுக்கப்புறம் நம்ம சேஃபா இருக்கலாம். இருங்க, சோஃபாவை நமக்கு ஏற்ற மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். முதல்ல டிவியை நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா வச்சுக்கலாம். ஓகேவா? டிவியை தூக்கணும். தூக்கி நல்லா நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா வச்சுட்டா வசதியா நம்ம பார்க்கலாம். இருங்க, இப்படி. ஐயோ, இருங்க. ஏய், இப்படி வச்சுக்கலாமா? சரி, இப்படி வச்சுக்கலாம். டிவியை வச்சாச்சு. சோஃபாவை அதுக்கேற்ற மாதிரி திருப்பணும். இருங்க, சோஃபாவை எடுத்துக்கலாம். ஏய், சோஃபா விட்டு இறங்கு. சேரு சோஃபா. இருங்க, இதை வந்து அதுக்கேற்ற மாதிரி திருப்பிக்கலாம். சரி, திருப்புறதே கஷ்டமா இருக்கு நண்பர்களே. இருங்க கொஞ்சம். ஐயோ, அதுக்கேற்ற மாதிரி தான் இப்படி இருந்தா கரெக்டா இருக்கும்ல? கரெக்டா இருக்கும். இப்படி போட்டுட்டோம். நீங்க இங்க உட்காந்து ஜாலியா நம்ம டிவி பார்க்கலாம். முதல்ல இருங்க, டிவி ஆன் பண்ணிக்கிறேன். டிவி ஆன் பண்ணி இதோ இருட்டிருச்சு. இப்ப இருட்டிருச்சு மக்களே. இப்ப வெளியே போனோம்னா நம்ம கடை முடிஞ்சது. இருங்க, இதை இன்ட்ராக்ட்னு கொடுத்தோம்னா ஏதாவது கார்ட்டூன் வரும். இங்க போய் நம்ம உட்காந்து ஜாலியா பார்க்கலாம். செம்மல. இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்ப நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.